தொடர்ச்சியாக ஒரு ராணுவ தாக்குதலை போல சொந்த நாட்டு மக்களின் மீது நவீன ஆயுதங்களை கொண்டு நடத்தப்படுகின்ற தாக்குதல் என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. அவர்கள் இந்த நாட்டின் மக்கள், இந்த நாட்டின் வளத்திற்காகவும் விடுதலைக்காகவும் போராடியவர்கள், உயிர் கொடுத்தவர்கள். 200 ஆண்டுகளாக அவர்கள் வெள்ளையர் காலத்திலிருந்து தங்கள் நிலத்தை பாதுகாப்பதற்காக போராடுகின்ற மக்கள் மீது இந்த கொடும் தாக்குதலை நடத்துவதற்கான காரணம் என்ன என்று இதுவரை மோடி அரசு வெளிப்படையாக விவாதிக்கவில்லை. அனைத்தையும் தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் கூட அணுசக்தி திட்டத்தை தனியாருக்கு தாரை வாக்கக்கூடிய ஒரு கொடுஞ்செயலை செய்திருக்கிறார்கள். அந்த அணு உலையின் மூலமாக ஏற்படுகின்ற விபத்துகள், அதனால் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த நட்டஈடுகள் குறித்து மிக மோசமான நிலைப்பாட்டை, மக்கள் விரோத நிலைப்பாட்டை மோடி அரசு எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த காப்பீட்டு துறையை தனியார் நிறுவனத்திற்கு, வெளிநாட்டு நிறுவனத்திற்கு முழுவதுமாக திறந்து விட்டிருக்கிறார்கள். நாம் என்ன கேட்கிறோம் என்றால், நாங்கள் நாட்டை பாதுகாக்கிறோம், தீவிரவாதத்திலிருந்து இந்த நாட்டை விடுவிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மோடி அரசு இந்த காப்பீட்டு துறையை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு தாரை வார்ப்பதன் மூலமாக காப்பீட்டு நிறுவனங்களிலே இந்திய குடிமக்களினுடைய ஆதார் உள்ளிட்ட தகவல்கள் வெளிநாட்டுக்கு செல்லுவதை மோடி அரசு அனுமதித்திருக்கிறது. ஆக இப்படியான இந்த மக்களினுடைய, குடிமக்களினுடைய தனிப்பட்ட தகவல்களை, டேட்டாக்களை வெளிநாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய தேச விரோத செயலை, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற மோடி அரசு பழங்குடிகளினுடைய வளங்களை, இந்த நாட்டு குடிமக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக போராடக்கூடியவர்களிடத்தில் மோதல் போக்கை, படுகொலை போக்கை ஏன் நடத்துகிறது?